இந்த கரகம் எங்க இருந்து வந்துச்சு? எடுத்துக்கிட்டு இருக்காம ரங்க பாரு. உனக்கு நூலாம் படம் அடைஞ்சிருக்கா? வேணுமா? அவர்னு பாட்டு இருக்கலாம், அந்த பாட்டா பாடு. பயப்பட மாட்டாரா? பயப்பட மாட்டாரா? சரி வரட்டும். இத்தனண்ட மொத்தத்தில் இஷ்டமே இருக்கா இல்ல எங்கள் மொத்தத்தில் கஷ்டமே இருக்கா போச்சா போடுவா ஈச்சு மொத்தத்தில் இஷ்டமே இருக்கா இல்ல எங்கள் மொத்தத்தில் கஷ்டமே இருக்கா சுபோ 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 தெரி வேதமோ தெரி தெரிவோ கை 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 வைக்கிறா முக்கா போமன தாளிருவா முன்னூறுக்கு ஜேல செஞ்சு முக்கா போமன தாளிருவா முன்னூறுக்கு ஜேல கட்டாயமா மாத்திக்குவேன் நாகரத்னமே ஆள மாத்தி பேசுறீங்க நாகரத்னமே ஏமாடி பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டு போறோம் மாத்த சொல்லி போனவல்லே நாகரத்னமே வார்த்த மாறி பேசுறீங்க நாகரத்னமே பஞ்சி முட்டாய் சீலை கட்டி பட்டு தவிக்க போட்டு பஞ்சி கொண்டு போறவனே நெஞ்சிக்குள்ள நீவா. கலை சுத்த ரவுடி முண்டை சித்த லோக்கல் முண்டை நீனு. ஒரு ஆம்பளை வரும்போது நீ எப்படி மட்டக்கம்ப வச்சு கலை சாந்த பூசுற பூசு. நான் சாம்பலை பூசுனா நீ திணிச்சு வெளியில வா. விஜய் மேடம் சொல்லுங்க ராதாகிருஷ்ணா. விட்டுறாத போடுறீங்க. அதோட உனக்கு நாக்கு தள்ளி போட்டுவிட்டு நீ ஒரு 10 நிமிஷம் வந்து கட்டிப்பிடி நான் உனக்கு வந்துட்டு வரேன். விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு நான் என்ன கட்லா மீனாடா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இருங்க புறோ கலை இவனுக்கு நீர் கழிச்சு ஏற்பட்டுச்சாடா. நான் தானாடா பண்ணனு நீ ஏன்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ற? உங்க அண்ணன் தோத்து போக மாட்டேன்டா. இருறேன் என்கிட்ட பேசின ஒம்பளை உரன் இப்போ 2 ஒம்பளை இஞ்சி மரப்பா எடுத்துக்கிட்டுறா. ஒரு ஒம்பளை லூஸா பெரியாரில் பிச்சை எடுத்துக்கிட்டுறா. ஆனால் திருச்சி விஜி உன்னுடைய பாட்டுக்கு நான் அடிமை. ஒரே விஷயம், நாடக உலகத்தில் ஆம்பளை வந்து 1008 நோத்தாங்கம்மான பொம்பளைகிட்ட பேசிட்டு இந்த காஜை வாங்கிட்டு போய் நான் அன்பாளையத்தில் உள்ள ஏழை வாழையை காப்பாற்ற நான் விரும்பாதவன். ஆனால் நாடக உலகத்தில் என் ஆணுச்சிங்கள் அத்தனை பேருமே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள்லாம் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்போம். பெண்கள் தான் உயர்ந்தவள். ஏன்னா எங்கள் அக்கா தங்கச்சியை மேடையில் ஆட விட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு நாங்கள் எலிச்சாப்பைய கிடையாது. உன்னைய நாங்கள் மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம். அதுக்காக நீ என்ன பேசின? நான் உன்னை ஏதாவது சொன்னேன்னா இங்கே இருக்கக்கூடிய என் உறவுகள் சொல்லுங்கள், திருச்சி விஜி அருமையாக பாடுவாங்க, எக்ஸ்பிரஸ் திருச்சி விஜின்னு உயர்வாக நான் சொன்னேன். எங்கள் 2 பேர்த்து என்ன சொன்னேன்? இவங்க ஒரு ஆளு மசுரா ஒரு பப்புனா. ஆமாடா. என்னடா வாடா விளக்க மாறான் வெளியில வாடா போடா. என்னடா அப்படி அடிங்கோதா. என்னடா கொப்பமோனே? ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடிஸ் ஒரு ஆம்பளையும் வாடா போடான்னு சொல்றான்னா, வாடான்னு தான் சொன்னேன், போடான்னு நான் சொல்லவே இல்லையே. வாடா வாடான்னு சொல்றான்னா அது போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட்டுட்டு போடா செஞ்சுட்டு போடா இருந்துட்டு போடா நக்கிட்டு போடா போட வாடா போட வாடா வாடா போடா வாடா போடா. வெள்ளை கவுண்டர் மட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, இது நாடகமா இல்ல செக்ஸ் படமா? அது காம சூத்ரா. தாய்மார்கள்லாம் நல்லா சிந்திக்க வேண்டும் மேடம். நான் எம்கேஆர் ஒரு கோமாளி நிதானமாக பேசுகிறேன். ஒரு வீர தமிழச்சி என்ன சொல்றா பாருங்க, வாடா போடா. திஸ் லார்ஜர் ரூம் போட சொல்றா. போட்டுட்டாலும் பொளந்து கட்டிடுவேன். ரூம்பை நான் போடலாம், ரூம் பாய்க்கு டிப்ஸ் கொடுக்கணும். எப்படி?
திஸ் ரைடு ஓவர். ஐயோ, பக்கத்துல ரூம்ல உள்ள நச்சுன்னு தும்முனா கூட நம்மளத்தையும் பிடிக்க வந்துட்டான். நான் எங்கிட்டு ஓட முடியும்? எங்க போறது? வேட்டிக்கு கட்டி அவுந்துக்கிட்டு. உனக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் டைலாக் பேசுறேன். உனக்கு என்ன தெரியும்? அது என்கிட்ட பேசி ஜெயிச்சிரலான்னு வந்து என்கிட்ட வீரவசனம் பேசுற. எனக்கு என்னமே தெரியாததே அம்புட்டு கூட்டம் வந்திருக்கு. அதானே கூட்டம். கை தட்டலாம். தட்டுங்க வீரவசனம். இப்ப கை தட்டின ஆண்மகன் மூத்திரத்தை புறம் குடி. நீ பொம்பளைங்க மூத்திரத்தை பூரா வாங்கிட்டு குடி, நான் ஆம்பளைங்க மூத்திரத்தை வாங்கிட்டு குடிக்கிறேன். புரிஞ்சு சந்தேகப்படும். ஆம்பளை மூத்திரத்தை கூட நான் குடிப்பேன். சரி ஏன்னு கேளு. ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டை மாத்தி அடிப்பேன். விதவிதமா இருக்குமா? குடிச்சோம்னா தொண்டைக்கு ரம்மு நல்லா, பீர் சாப்பிட்டேன் மூத்திரத்தை குடிச்சா யூரின் நல்லா போகும். ஐயா என்ன இதே வேலையா தான் இருப்பியா? எத்தனை பேர் குடிச்சு விட்டு பொண்டாட்டி காலில் போட்டு நக்கிருக்கேன். கருமம். என்ன பெருசா பேசுற? இலிச்சா சிரிக்கிக்கு ஒருத்தன் அம்சிக்கரையில இருந்து வந்து கவட்ல சுட்டு விட்டு போனான். யார் விட்டு கவட்டுக்குள்ள பேசுற வெங்காயம் தானே பையல. வாடா ஓடான்ற ஏன் தர என்ன வாடா போடா. ஏன் தரத்துக்கு நீ என்ன பெரிய வெங்காயமா? அடிச்சு மூஞ்சி போறலாம் உடச்சுடுவேன். போமா போடா. காளை மாடு காலை வாரிச்சுன்னா மஞ்சூர்கிட்ட விளையாடும்னு மாட்டுக்காரன் 50,000 செலவழிச்சு டாட்டா ஏற்றி கொண்டு இறக்குவேன். பசுமாடு காலை வாரிச்சுன்னா 2 சந்தையில வித்தியே வருவேன். முடிஞ்சு. அந்த பசுமாடு மூத்திரத்தை வாங்கி குடிக்காம இருங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு போடா வாடான்னு சொன்னதுல அவ்வளவு ரோசம் பொத்துக்கிட்டு வருது இல்ல? நீ எத்தனை பேரை வாடி முண்டை, போடி முண்டை, இருடி முண்டைங்கிற? மத்த டான்ஸ் கிட்ட வேணா ராதா நீங்க என்ன வேணாலும் பேசி தப்பிச்சிடலாம். ஆனா என்கிட்ட பேசி நீங்க தப்பிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மண்டே ஒட்டச்சு போடுவேன். போடா. முண்டேன்னு சொல்லக்கூடியது தவறுன்னு இந்துக்கள் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பூனை குறுக்க போனா அவசகுணம் தெரியுதுல்ல? அந்த பூனை குறுக்க போனா என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு போவேன். நச்சுன்னு தும்முனா அவன் மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி பூனை குறுக்க வச்சுன்னு ஒவ்வொருத்தனும் வேலைக்கு போகாம இருந்தா அவன் வேலைக்கு போக எப்படி 3 மாசம் ஆகும். ஒரே விஷயம். முண்டேன்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஒவ்வொரு மனிதன் ஆண்களோ பெண்களோ உடம்புலே நரைக்கக்கூடிய இடம் முன்னாடி. முன்னாடி நரைப்பதனால் முன் நரைப்புல அடிடா டை, அதான் முண்டை. கை தட்டுங்க கை தட்டுங்க. பெரிய விளக்கம் கொடுக்க. நீங்க பேசின விளக்கத்துக்கு உங்களுக்கு பரிசு வேற வருது. நான் என்ன பேசுவேன்னு 19 வருஷம் இங்க உட்கார்ந்து இருக்க நடிகருக்கும் தெரியாது, பார்க்க வர்ற மக்களுக்கு எழுத்து. ஆனா விஜி சொல்லுங்க ராதா, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பேசி பேர் வாங்கி இந்த நாடகத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துனா அதுல சந்தோஷப்படுற ஒரே ஆளு எம்கேஆர் தான். பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்ப என்ன பேசினாப்ல கை தட்டுறீங்க? அட பேச்ச நிப்ப. அட கை தட்டி பாருங்க. அட எதுக்கு அப்படி கை தட்டு? இந்த கரகம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க என்ன புழுதியா கிடக்குது வந்து ஒட்டடை அடிக்கிற? ஆமா வந்துகிட்டு அடி பாவடைக்குள்ள பூந்துக்கிட்டு. ஏற்கனவே கேமரா எதுக்குள்ள வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காம ரங்க பாரு. உனக்கு நூலாம்படம் அடைஞ்சிருக்கா? வேணுமா பாக்குறீங்களா? ப்ரோ உங்க உடம்புக்கு அந்த லோலரை ஓட்ட நினைக்கிறீங்க? தேவையா இது மருதமணி? நானே கண்டனர் டிரைவர். முடியாது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தே 2வது கீரை விழுக மாட்டேங்க. அவ்வளவுதான். முதல் கீரை விழுகாது. நீ கீரை முண்டை சைக்கிள் ஓட்டுறவேன். சைக்கிள் கூட கிடையாது, முங்கு வண்டி ஓட்டுறவேன். உனக்கு தேவையில்லாத குறும்பு தெரிச்சு போகும். பெரிய ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்றாரு. போடா நீ வாடா. அப்படி கூப்பிடு. அவனவே போட வாடா போட வாடா போட வாடான்றே. என்ன ஒரு வட்டமா கூப்பிடு. நீ வா. வாடா 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 பையா. நான் வாட்ட சாட்ட ஆளு என்பது பேயா. நீ வாடா 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 பையா. நான் வாட்ட சாட்ட ஆளு என்பது பேயா. மரத பாரு ரஸ்தாலி நான் ரவிக்க போட்ட ரங்கோலி. மரத பாரு ரஸ்தாலி ரவிக்க போட்ட ரங்கோலி. வந்து அந்த சிக்கட்டா பொறுப்பு பொறுப்பு. திருடா திருடா பக்கம் பொருடா பொருடா. திருடா திருடா பக்கம் பொருடா. ஆரம்பிச்சுட்டாங்க அடிச்சுக்கிறதுக்கு. ஒரு அளவுதான். எனக்கு தானே ஜோடி ஓட்டுக்கு. நீ என்ன மயத்துக்கு வர? ஜோடி யார் நான் தொட்டது? போடா. அங்கதான் போட வாடான்னு சொல்லுது. அங்க போக முடியல. என்ன போடான்னு போட வாடா போட. வாஹா வாஹா நீ திறந்த மணிக்கு இருக்க. வாஹா வாஹா மருதமணி
மணியே வஞ்சி கொடி குஞ்ச பூடி நெஞ்ச காடி நெஞ்ச கடிக்கா விடுவா. நானும் எப்போ 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 எப்பன்னு இருக்கும்போது ஐயோ ஐயோ. ப்ரோ அவ தான் லேடிஸ், நான் உன்னுடைய ஓனர் ப்ரோ. உன்னை சம்பளம் கொடுக்குறோம்டா பிரயத்தினி பேமேனே. ஓ இவர்தான் உங்களுக்கு கூ. நீ போல்ட்டு போல. இவர்தான் உங்களுக்கு கூ. கூட்டி சம்பளம் எனக்கு ஒரு நாளைக்கு. விஜி ஒரு 100 ரூபா சேர்த்தறேன். சரி. அவனை ஆடி வருவேன் கபட்டில் ஒரு ஏந்து. அப்படியா? நீங்க பின்னாடி சாப்பிட்டீங்களா? பின்னாடி அவுத்து விட்டுறாதீங்க. அவ என்ன சொன்னாலும் செய். அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அவ அப்புறமா என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவா? அவ ரொம்ப நாளா சும்மா கிடைக்கா. பச்சை மல்ல பூவும் நீ உச்சி மல்ல தேரு குத்தங்குறையாம நீ நந்தவன தேரு அழகே கண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி நிலவே கண். நீங்க தானங்க சிரிச்சா பொண்ணு மணின்னு பாடுறீங்க, அதான் சிரிச்சு காமிச்சேன். நீ சிரிக்கும் போது அவன் உன்னை சீரழிச்சிட்டானடி. என்ன உனக்கு சித்தரமா அடிச்சிச்சு. நீங்க என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களாமே ராதா. என்னைக்குமே நீங்க தானே முத செய்வீங்க, இப்பயும் அவரை செய்ய விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. வீருமா இப்பதான் போஸ்ட் மரம் ஊண்டி இருக்கேன், எடுத்து வருதான்னு செக் பண்ண சொன்னேன். அப்படியா? நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவன் திருப்பி லயனே மாத்தி விட்டானடி. ஐயோ எனக்கு வர வர அவர் தொட்ட உணர்ச்சியே இல்லாம போயிடுச்சு. நரம்பு தலைச்சி முண்டை. கடைசியில் என்னைய செக்யூரிட்டி ஆக்கிட்டேன். ப்ரோ நல்லா செய்யறீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பண்ணீங்களே, சம்பளத்துல 850 ரூபா பிடிச்சிருக்கு சொல்லு. அவ்வளவுதானே சம்பளமே. இந்த தம்பினால முடிஞ்சது அவ்வளவுதான் அண்ணா. சேர்த்து 150 ரூபா சேர்த்து 1000 ரூபா தர்றேன், அதை எப்படியாவது செட்டப் பண்ணி விடு. டேய் சாரி ராங் நம்பர், 7க்கு பதிலா 3 போட்டேன். ஒரு ரங்கம்மாக்கிற ஒத்த புள்ள அங்க வர, ஒரு ரங்கம்மாக்கிற ஒத்த புள்ள அங்க வர, செத்தனந்த பேசுமா விஜயக்கு, அடி செத்தனந்த பேசுமா விஜி புள்ளையோ. இடையில விடாதீங்க மிஸ்டர் ஓனே. நான் ஆடும்போது யாரை பிடிச்சி நக்குறதுக்கு அங்கே வர? நீ வாடு வாடு, நான் பாட்டுக்கு ஆடுறேன். என்ன உன்னை ஆட்டி விட சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டயல் இஸ் a tire MRF. நான் so wall deep second. அப்ப வால்டி புந்தா தானே காத்து அடிக்க முடியும். அவரு முன்னாடி நீங்க பின்னாடி, நான் நடுவுல. நான் முன்னால போனா நீ பின்னால வாடா, மாடு ரெண்டு மதுரை வெள்ள மயில ரெண்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா, நம்ம குளிங்க சத்தா அடலாமா சொல்லாமா. என்ன ப்ரோ? என்ன மண்டி ஓட்டு என்ன ஆஞ்ச?
சொன்னல மண்டி போடுவாங்கன்னு. நான் அந்த பிள்ளைய அதான் 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 அந்த நிலாவத்தா கண்ண முன்னா மைத்திலே தெரியும், கருப்பா தெரியும்ல ப்ரோ. இப்போ நீங்க ஆடி போய் கட்டி பிடிங்க, உங்க வீரத்தை பார்க்குறேன். ஆடுறா அடிக்காதீங்க வலிக்கும். ஆடுறா மயிர் மயனை என்னை சொன்னேலடா, சொன்னே இல்லையாடா? என்ன என்னடா சொன்னேன்? அவ்வளோ தூரம் போய் என்னடா மைத்தை புடுங்கினேன்னு கேட்டல. ஆடு மேடம், எனக்கு லீவு வேணும் மேடம். அதான் இன்னைக்கு எனக்கு அரசு விடுமுறை லீவு. நேத்தெல்லாம் ஒல்லியா ஒரு பிள்ளை வரும்போது எப்படி தொத்துனேன். ஆடுறா. நான் அந்த மலையில ஏற முடியாது. மல்லு வேட்டி கட்டி இருக்கு உதட கடிச்சிட்டாரு. முருகா லைவ்ல போட்டுறாத, உதட மருதமணி கடிச்சிட்டாப்ல. எதை கிடைச்ச ஓடி விளங்கா சக்காலத்தி மலை. நான் தான் மேடம் ஹீரோ. அவரு அவன் டூ போட வந்தவன், அவன் டூ போட வந்தவன் உன் டூ பிளேட்டே போட்டானே. ஐயோ, அப்ப நீ ஓரமா இரு. ஆனா அம்புட்டையும் செஞ்சு விட்டு எருத்தடிச்ச மாதிரி நிப்ப வர்ற அந்த ரியாக்ஷன். ஐயா என் மூஞ்சி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கய்யா. என் மூஞ்சி நல்லா பாருங்க. இருதல முனி குட்டி 8 நாளுக்கு இறதங்க அமர்ந்தா அப்படி இருக்கு. ஆறா ஆட முடியாதுண்ணா, போலாம். 500 சேர்த்தாரு. ஏய் ஆமா, இது என்ன இப்பதான் நான் பாக்குறேன். யாரு பாதியை உளுந்துகிட்டு கடிச்சது? ஏய் இது பேசன், புது பேசன். அண்ணே, எது பேசணும்? பாண்டியராஜன் படத்துல வர்றது சிக்காகோ ஜீன்ஸ். ஆமா, எல்லாமே பாப்பத்தானே போடுறாங்க. முடிய கந்தரமா விட்டுறாங்க, பேண்ட்டை கிழிச்சு விடுறாங்க. இந்த பின்னாடி வருது. ஐயா என்னடா பைத்தியக்காரனோட கேவலமா இருக்கு. எது பைத்தியக்காரன்? பூராமே பைத்தியக்கார உலகமா போச்சே. பூரா தடம்பா தொங்க விடுறாங்க. இப்படி போடுறது பேசன். உனக்கு பிடிச்சா வா, பிடிக்கலன்னா போ. வந்துட்டாலும் 1 மணி நேரம் கொடிய நாட்டுவ. அப்படி பண்ண நினைக்காத. என் தம்பி ராதாசுன மாதிரி ரோலர் ஓட்டுறது. ரோலர் தண்டி இருந்தா ஒரு ரோலர் ஓட்ட முடியுமா? அதுல சீட்ல உட்காந்து ஓட்டுற மாதிரி அப்ப நல்ல ஆம்பளை போய் வர முடியும். ஓட்டுவீங்களா? எப்படி? பின்னையும் போவேன், பின்னாடி கூட்ஸ் வண்டி மாதிரி. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வண்டி இருக்கு. காதல் செய்வதற்கு மனதாரியாக இருக்கு. நீக்கு ஒரு படம் காட்டுறேன் பாரு. ஐயோ நல்ல கட்ட நாட்டு என்னண்ணே ஓடி போய் பூசணிக்க உடைக்க பாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்தா பைத்தியக்காரே, நான் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பேன். அப்படி சொல்லிட்டு போ, வந்து உளுந்து கும்பிட்டு. எதுக்கு போய் தாய் மண்ணே உனக்கு சொல்லியாண்டாரு? என்னடா ராதா? என்ன சொன்ன? நானே அரிசியில் வாங்கப்பா எல்லாரும் எல்லாம் என்ன எல்லாத்தையும் நீங்க 2 பேருக்கு போது கூட்டத்தையே கூப்பிடுறா? அப்படி உனக்கு தங்கச்சியா? அவங்க மத்தியா உங்களுக்கு தங்கைன்றா எனக்கு நீங்க மச்சான். பேச்சுக்கு சொன்னேன் மஸ் லவர். அப்படியா? லவர்னா எனக்கு தங்கச்சி. தங்கச்சியோட ஆடி பழக்கம் இல்ல. இல்ல வேணாம். ஆறா எப்படி ஆட? இப்ப இவருக்கு ஆடணுமா? சொல்லுங்க. புது பாட்டு உனக்காக ஒரு பாட்டு. மேல காத்து, கீழே காத்து, கையில காத்து, ரைட்ல காத்து. என்ன பாட்டு? இன்னொரு தடவை சொல்லுங்க. எப்படி 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 எப்படி?
வயிறை புழுங்கிட்டு காத்து மேல காத்து சைடுல காத்து அப்படி அப்படி பாடுங்க. காத்து மேல காத்து கீழே காத்து பத்தியா உன் ஊர் நில மண்ணை வட்ட பாக்குறேன். முகரைய பாரு. சைலன்னு எதுல விடுற? பாட்டு அப்படித்தானே இருக்கு. பாட்டு அப்படித்தானே ப்ரோ. என்ன பாட்டு போட்டுக்கிட்டு? பஞ்சவர்ண பச்சை கிளி. நானா இருங்க அந்த பாட்டு எப்படி பாடணும் உனக்கு நான் சொல்லி தரவா? பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு நீ புச்ச கிளி. சூப்பர் தல புச்ச கிளி அப்படி பாடு. எனக்கு வாசிக்கல வேணாம். நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆஹா எனக்கு வந்து நானா பாடுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாடகரு. மக்களுக்கு புரியும். அடடா அவங்க வாசிச்சாங்கன்னா ஆமாமா நான் பாடுறது உங்களுக்கு வந்து ஐயோ உங்க வார்த்தை மொன்ன நாக்கா நல்ல நாக்கு பாடுங்க. பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி விருத்தி விதி பச்சை. அட எரும மாடு அது ஏற்கனவே அப்படிதான். அது இன்னமும் கிளியாமையா இருக்குது. ஏடா பாட்டாடா இதுக்கு உங்க பேரு? அது திருச்சி விஜி புட்டுக்கிளி. ராதா நீ மருதமணியை கூட்ட அடுத்த நாடத்துக்கு போனா ஊர்ல கட்டி வச்சு உதைக்க போறாங்க பாத்துட்டு. என்ன அத்தனை ரூபா கோடி ரூபா பணம் செலவழிச்சு பாட்டு எடுப்பாங்களாக்கு நான் பாடினா தப்பாகும். ஏயா நீ அப்படியா பண்ண? திருச்சி விஜி உலகமே பாக்குதப்பா. நீ இதெல்லாம் சென்சார்ல கட் பண்ணி தோல. அட ஊருக்கு தெரிஞ்சு போயிரியா? அவன் ஐயப்ப என்ன சொல்ற ஏற்கனவே அப்படிதான் கிடக்கான். அது நீ எப்படா பாத்த? சொல்ல கேள்விதான். ஏன்டா ஐயோ எங்க சுப்பிரமணிய அண்ணே எங்க இருக்கீங்க? பஸ்ஸுக்கு 100 ரூபாய் காசு கொடுங்க நான் போறேன். என்ன விஜய போட்டுக்கிட்டு பண்ணுன்னா? ஓ ஆளு விஜயா பாட்டை எப்படி பாடுற? தேனடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. டீக்கடம் அருவியில் தம்மு அடிச்சா தெரிஞ்ச வருவான்னு புரிஞ்சுக்கோ. இப்படி பாடுற கேரவன் அவன் எப்படி பாடுறேன்னா காலையில கார்ல ஏத்திட்டு போவேன். இல்லைன்னா கோயில் பட்டிதான் உன்னை செருப்புக்கிட்ட அடிச்சு தேரத வீட்டுல தேவடியா. ஓ ஆசை இதுல முடியணும்னு இருக்கு. சரி வா. விகே செருப்பு யாருன்னே ஓடுறா? வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. நீ சண்டி பண்ண செய்யலாம் குதிரை. ஆசையோடு குதிரை குதிரை. மருதமணி மாமா மருதமணி மாமா கட்டி பூட்டிட்டா மருதமணி கட்டி ஏன் பாவடை அவுப்பன்னு பார்த்தா அவன் டவுசர் அவுத்துட்டு இருக்கா? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியல. நான் தானே உனக்கு மூட ஏத்துற மாதிரி பாடுறேன். அப்ப ஏன் பாவடை அவுக்காம அவன் டவுசர் அவுத்து பாத்துட்டு இருக்க? ஐயோ வாமா 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 வல்லையினா வாமா 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 வல்லையினி வாமா. உசுரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? என்ன பண்றீங்க? உசுரை கொடுத்து மதுரை போடுங்க. என்ன ஆடுறீங்க? 2 பேரும் மாவு ஆடுனீங்க. நான் மாவு வெளியே போகாம உள்ள தள்ளி விட்டேன். அது ஆடுக்கு நீங்க ஆடுற ஆட்டத்துல மாடு புரிச்சு வெளியே தள்ளி போச்சுன்னா அப்புறம் காலையில தோசை தூட முடியாது. அதுக்கு தான் வெளியே தள்ளி விட்டேன். ஆனா உரலு
நல்ல உரல். மாவு நல்லா தள்ளுறீங்களே. நல்லா தள்ளு. மாவையே இந்த தள்ளு தள்ளுறீங்களே. பொம்பளை கிடைச்சா என்ன பண்ணுவ மருதமணி? டேய் தப்பா பேசக்கூடாது நம்மகிட்ட வந்து ஒழுக்கமா மரியாதை. அதுதான் செய்வீங்களா? ஐயா உரல் நல்ல உரலியா மருதமணி? உரல் ஒழுக்கமா. இப்ப பழைய காலத்துல உரல் கிடக்கு மாதிரி சுத்தி பெரிய அந்த மாதிரி உரல். ஆனா அதுக்கு குழவிதான் காணாது. இது ஒரு விளங்காத குழவி, இது ஒரு மொன்ன குழவி. உரல் அந்த குழவை போட்டா கடக்கு புடுக்கு கடக்கு புட்டுக்கு இல்லையா? ப்ரோ பெல்ட் எத்தனை இன்ச்சு மாட்டுவோம்? பெல்ட்டியா? ஏய் பெல்ட்டுக்கு 90 இன்ச்சு போட்டாலும் காணாது. 100. ஆனா விலை அடிக்க முடியாது. புட்டப்பா ஒரு வேளை பிடிச்சோமா நம்ம 2 வேளையும் ஒண்ணா சேர்த்து போட்டுறோம். ஐயோ அடி பளிச்சுன்னு விழுந்துருச்சுங்க. பாவங்க மூளை வளர்ச்சி கம்மியாயிரும். அடிக்காதீங்க ராதா. 2 விலையும் சேர்த்து போறதுக்கு என்ன மாட்டவே கட்ட போற? ஒரு வேளையும் ஆட்டு போடாது. நினைச்சு பார்க்கும் போதே கூசுதடா. இங்க வாடா. நினைச்சு வேற அதோ அந்த நதியோரம் இல காதலர் மாடும். இதோ இந்த மனமெல்லாம் மாளிகை கூடும். அவன் வருகின்ற நேரம் தருகின்ற நேரம். அவன் வருகின்ற நேரம் தருகின்ற நேரம் கொடுகின்றோம். ஏன்டா இருக்கிற ஆள விரட்டி விட்டு போக போறியா? அப்ப மூட கிளப்புறேன் மருதமணி. மூடு. உன் வேலை மயிலாதான் அதை பார்க்கணும். அவளை போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு புருஷன் யூடியூப்ல பார்த்துட்டு உன்னை வெட்ட வந்தா என்ன பண்ணுவேன்? வெட்ட வந்து நான் உன்னே கையை காமிச்சிடுவேன். ஐயோ என்னைய பூரா அவன் தான் ஆட்டி. நீ தானே சொல்லுவேன் நான் முன்னாடி போனா நான் பின்னாலே வாடாண்டேன். ஆனா உன்னைய பார்த்தாலும் வெட்ட வர்றவங்க கூட அருவாலை வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன். ஏன் அந்த நம்பிக்கையில நான் எல்லாமே செய்யறது. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. யோசிச்சு கை தட்டியாப்பா? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ₹1 கீழே அடக்குவாரு. பிச்சைக்கார பையில எவ்வளவு நேரம் ஜம்ப? ₹1 கீழே கிடக்கும். சோபால இருந்து இறங்குன மாதிரி இறங்குறேன். என்ன ஏங்க ₹1 தேவைப்படுது? ஏழுமலையான் கோயிலுக்கு போனாலே அங்க போய் டொங்குன்னு போடணும். டொங்காசு. டேய் ஏழுமலையான் கோயில போய் டொங்காசு போடணுமா? டொங்காசுனோ ₹1 காசு டங். அவ்வளவுதான் ப்ரோ. சொல்லுகிற தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு. சொல்லுபடி ஏதம் இல்ல கரடு வந்த காடு. அடுத்து நீங்க செய்யுங்க. அப்ப லீஸுக்கு அடுத்து 30 நாள் வாடகை கொடுத்துட்டு வருவேன். ஸ்பீடு ப்ரோ. மருதமணி நீங்க செய்யுங்க. இல்ல நான் அவனே வேலையை முடிக்க போது நான் ரொம்ப வேகமா முடிச்சுட்டு வந்துடுவேன். இல்ல அவர் என்னை ததை அடிப்பாரு. பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே. எங்கேயோ இதயம் போகுதே. எங்கேயோ மனசு ஏங்குதே. பனி காற்றிலே நீ பாடுறதுல எனக்கு பூரா ஒழுகுது. அவன் வேற தாங்காத பையன். இங்க வாங்க மேடம். போவா மருதமணியை கேட்டுட்டு போ. நல்லா சம்பளத்தை பிடிப்பானே ப்ரோ.
அழுகாதடா, முத பார்த்தேன் வாழ்க்கையில குத்து விளக்கு ஏத்த போறேன். வருமா? நீ என்ன பிடிச்சிருக்கிற என்ன? இருங்க ப்ரோ. அண்ணே ஐயோ திருச்சாவ, ஐயோ திருச்சி வளப்பா போயிடும். போங்க, தம்பி கூப்பிடுற அப்படி இல்ல. வர சொல்றா. வா வா மேடம். ஐயோ நீ என்ன இப்படி கூட்டி கொடுக்குற மாமா? ஐயோ சம்பளத்தை கொடுக்க மாட்டானே. நான் எத்தனையோ பீரோல துணி வச்சிருக்கேன். இந்த துணி இதுல வந்து பீரோ நிறைய பிடிக்கும் துணி. என்ன சொன்ன? துணி துணி நிறைய பிடிக்கும். என்னது நாலு துணி இருக்கு. வீணா போன துணி உன் துணி. அண்ணே வாழ்க்கையில விளையாடாத, உனக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி தரேன்டா ப்ளீஸ். வாசல்லையே விளையாட மாட்டேனே, வாழ்க்கையில விட்டு விளையாடுறேன். மை பிரச்சனை ப்ரோ, இந்த பிள்ளையை நான் ஒன் சைடாக விரும்புகிறேன் ப்ளீஸ் ப்ரோ. நீ ரெண்டு சைடு கூட விரும்புற, எனக்கு வேணாம். ஏய் அதுக்கு ஏன்டா மூஞ்சி அப்படி சிட்டுக்குருவி இது மாதிரியே வச்சு? நானும் நினைச்சு பார்த்தேன், அழகர் மலையவே சுத்தம் இல்லை, இந்த மலையை நம்ம வீட்டுல சுத்தம். நீ ஒட்டட குச்சை எடுத்துட்டு வரையிலே தெரியும். இதை பார்த்து தானே வந்த மருதமணி. சுத்தம் பண்ணிக்கிறோம். போப்பா நீ போ. நானும் வேணாம். மருதமணி போகவா? ஐயோ போமா, முடக்கிட்டு போ. வா. போ போ. என் பாவா நீ சும்மா விடாதுடா. என்னைய வச்சுக்கிட்டே பொம்பளை கட்டி கட்டி பிடிக்கிறேன் நானு. இப்போ நீ தானடா போன்னு சொன்ன, ப்ளீஸ்டா. போ போ. நீங்க வாங்க ராதா. ஓ ரொம்ப நேரம் ஆக்கி விடாத, அது பாட்டு மாடு அவுந்துட்டு போயிடும். இறைய போடு. கடல் கலந்து வந்தாலும் நான் கப்பல் ஓட்ட தயாரா இருக்கேன். காகித கப்பல் கூட ஓட்ட மாட்டேன். நீங்க பேசுங்க, அழகா இருக்கு. தொடரட்டும் தொடரட்டும். உங்க வசனத்துக்கு நான் அடிமை. ஆமா ஆமா ஆமா, நீ எல்லாத்துக்கும் அடிமை தானே. நான் உன்னை எப்படி செய்யறதுன்னு நான் எப்படி எப்படியுமே செய்ய மாட்டடா, என்னையும் செய்ய விட மாட்டடா. என்ன சொல்றாரு? அது என்னுடைய மனச்சாட்சி தனியாக உட்காந்து ரூம் போட்டு அழுகிறேன். அவனுக்கு ஒன்று அமையலைல, அதே தொடையில் அனத்துது போல அப்படி அதக்குறேன். வேணா பிடிச்சி நசுக்கவா? வேணாம் வேணாம் வேணாம், அது போல. நான் தாண்டி உன்னுடைய உப்பி, அவன் சப்பி. இவர் உப்பி, அவர் சப்பி. உனக்கு நான் எந்த காலத்திலையும் உனக்கு நான் வாசப்படியா இருப்பேன். அதுல நான் நிலையா இருப்பேன். வாசப்படின்னு ஒண்ணு இருந்தா நிலை வேணும்ல, நிலை வைக்காத வாசல் இருக்கலாமா? அதுக்கு நீங்க சொல்லுங்க ராதா. சமைக்கிற அடுப்புல நான் தீயா இருப்பேன். அதுக்கு விறகா நான் இருப்பேன். விறகு வைக்காம எங்கிட்ட தீய எரியும், அதுக்கு தான் சொன்னேன். நீ போற பஸ்ஸில் நான் டயரா இருக்கணும். நான் கண்ட்ரக்டா இருப்பேன். மரியாதையா சும்மா இருக்கேன், நான் ஒரு அரை அரைச்சு விடுவேன். மை லவ் பிரச்சனை ப்ரோ. நீங்க செய்யுங்க ராதா. படகுன்னு போய் செய்யடா, படகுன்னு செய்யடா. அது எவ்வளவு நேரம்? மருதமணி இப்ப நீங்க செய்யறீங்களா? நான் எனக்கு ஒரு வாரமா காய்ச்ச, நம்மளால ஒண்ணும் முடியாது. தலையெழுத்த பத்தியா உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு செய்யடா செய்யடான்னு இருங்க மேடம், நீங்க அவசரம். நாங்க ரெண்டு பேருமே ஏழை பையனு ஊருக்கே தெரியும். கற்ற பாவாடைக்கு நான் தடமா இருக்கணும் எடுப்புல. நான் நாடாவா இருக்கணும். நாடா இருந்தா தான் தடம் விழுகும், இல்லைன்னா எப்படி விழுகும்? அது இன்னைக்கு நாடெல்லாம் தான் வந்திருக்கு. போட்டுற ஜாக்கெட்டுக்கு நான் பப்ஸா இருக்கணும். நான் பட்டனா இருக்கணும். எல்லாத்தையும் ஜோலி முடிக்கிறேன், அரை வாங்கிட்டு போறேன். பட்டம் இல்லைன்னா ஓப்பனா போயிருமுங்க. இருடா, இப்ப மாட்டுவேன் பாரு. போதுங்க. நான் உனக்கு புருஷனா இல்லாட்டாலும் நீ போட்டு கலட்டுற சட்டியாவது நான் இருக்கணும். அந்த சட்டியில நான் பொம்மையா இருக்கணும். ஏய் ஏய் ஏய், ஜட்டியில பொம்மை, அந்த படம் இருக்கல பொம்மை, அதுல எப்படி இப்படி முழுத்து உட்காந்து எங்கேயோ ஆராய்ச்சி பண்ணிருக்க பாரு. நீ முழிச்சுக்கிட்டே இருப்பியாக்க. நான் கலட்டி போட்டோன்னு சுடுதண்ணில முக்குவேன்.
உன் கண்ணு தான் நீ சுடுதண்ணில் முக்கும்போது நான் அழுக்கா இருந்துக்கிருவேன் தேய்க்க முடியாம. கும்புத்தேனா இருந்து உன் தொண்டையை சரி செய்வேன். நீ தேனா இருந்தா நான் கையில ஊத்திட்டு நக்குவேன். அதைத்தான் சொன்னேன். இப்ப மாட்டிக்கிடுவேன். உனக்கு நான் இந்த பிறவியில நீ பெக்குற பிள்ளையா இருப்பேன். அதுக்கு அப்பனா நான் இருப்பேன். என்ன பிள்ளைக்கு பெக்கிறவனா இவன் இருப்பா, நீ அப்பனா இருப்பியா? பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா அப்பே ஒண்ணு வேணாமா? ஐயோ இப்ப மாட்டிக்கிடுவேன். நீ திங்கிற வாத்து முட்டையா நான் இருப்பேன். அந்த முட்டையை போற குசுவா நான் இருப்பேன். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, மூக்குல பால ஊத்த வந்த பொன்னம்மா, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா, மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே, ஏ அஞ்சுதமே, ஏ அஞ்சுதமே, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால பார்த்ததென்ன சொல்லம்மா. ப்ரோ தம்பி பாட்டு நிறுத்திட்டீங்க. ஏன் பாட்டு நிறுத்தி விட்டாய்? நீ ஒண்ணுமே சொல்ல. ஐயோ, நான் என்னத்தான் செய்யறது? நான் சும்மாவே நடக்கவே 4 நாளா இருக்கு. நான் என்னத்தான் செய்யறது? நானே எதுவுமே செய்யலைங்க. ரசிகர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் யாரோ நான் யாரோ. ஏங்க நீங்க சம்சாவுக்கு மாவு குழஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. இணைஞ்சு வந்தா நீ வந்தோன்னு தட்டி தட்டி போடுவேன்னு பார்த்து. நான் தொட்டேன்னா அந்த கையில் இருக்கணும் பிடிச்சி. கையை ஒட்டி இருந்தா உள்ள திரிச்சு விட்டுரு. அதோட பத்திரமா இருக்கும்னு சொன்னேன். ஊத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வத்து பார்த்தா ஒன்னு சுதி ஏறுது, அடி ஆத்தா மனசுகம் பாடுது, சாத்து குடி சரடு தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான், பக்கமாறு அந்தி பொழுதாகத்தான், உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது, ஓவிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ண சூடேறும் மெதுவாகத்தான், சுகையேறும் பொதுவாகத்தான், கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால பார்த்ததென்ன சொல்லம்மா. எனக்கு பாடவே மனசு இல்லையாடா. நீ என்னமோ பண்ற. ஏன் நல்லா தானே வாதிக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு பாட மனசு இல்ல? நீ அவளை என்னமோ பண்ற. விஜய் என்னங்க கூப்பிட்டீங்களா? ரொம்ப நடிக்காது, செவுளு தறிக்கி அரைஞ்சுக்கிறேன். அப்புறம் ஏங்க அவனை போட்டுக்கிட்டு என்ன பண்ண? ஐயோ சிச்சி, எனக்கு இவனா ஒரு ஆளா? ஐயோ ஐயா, நான் ஆல்ரவுண்டர் கிட்ட சாப்பிட்டீங்களானே நல்லா இருக்கீங்களான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். மருதமணியை போய் நான் பண்ணுவேனா? மரியாதை வாங்க, 2 பேர்த்தையும் அரைஞ்சுக்கிறேன். அப்புறம் ஏண்டா நான் பாடுறது நான், நீ வளகாப்புக்கு ரெடி பண்ணுற நீயோ? ஒரு அளவுதான், இதுக்கு மேலே என்னால் உறுத்துதுப்பா, பொறுத்துக்கிற முடியாது. என்ன செய்ய போறீங்க? இதை நீ வச்சு பொழப்பு நடத்து. ஐயோ, எனக்கு சொந்தமா நிலம் வேணாமே வேணாம். ஆமா, அடுத்து சொந்தமா நிலம் வேணா, தினமும் மழை பெய்ஞ்சானே உழுவணும், என்னால உழுகவே முடியாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் உழுவேன். ஏன் டிராக்டர் என்ன ஆகும்? ராய்ட்டு புகஞ்சு வச்சுங்க. அப்புறம் எதுக்கு அவளை போய் தர? போட்டனாலும் புகத்தல் இது போத்தா 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 போத்தா.
கள்ளழகர் கோவிலில் கண்ட கள்ளு நீ வந்த நகை போட்டது இந்த நெஞ்சி அதை இணை போட்டது தாம்போளம் தமிழ் வாக்கி வந்து வச்சு தோழி வந்த விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் என்ன வாங்க ஏன்னா அந்த சந்தையை சீக்கு என்னை விட்டு போல ஏய் இருடா வெண்ணமேனே அரைஞ்சு விடுவேன் இந்த அதே வேப்பன வாடை வருதுல்ல ஐயோ வேப்பன வெந்தானடி பிணைஞ்சு உருண்டு இருக்கானடி தம்பி கேப்பா இல்லைங்க இந்த வருதுடா சீம்பால் வாடை என்னடா பண்ண இனிமேல் இந்த அப்ப எனக்கு வேணாம் ஒண்ணுமே பண்ணலங்க மருதமணி ஏதாவது பண்ணீங்களா உனக்கு நான் பண்ணுனாலும் உனக்கு தெரியுமா அதானே காதுக்குள்ள எறும்பு பூந்த மாதிரி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்க வாழணும் சொல்ல பண்ணத்தில் ஒரு சோடு புயல் சொல்லலாம் காத முழுக்க இந்த பாடணும்
முத்துக்கு முத்தாக